மகியங்கன பதுல வீதியிலே இன்று இடம்பெற்ற வீதியில் இரட்டை பிள்ளைகள் இருவர் உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பைச் சேர்ந்த 56 வயதான ரெலிங்டன் ஜோசப், அவரது மனைவி, அவர்களின் 2 மருமகன்கள், மகள் இருவர், 3 பேத்தி மற்றும் ஒரு பேரன் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த குடும்பத்திலே 13 வயதான செஹான் மாத்திரமே அந்த குடும்பத்தில் உயிர் தப்பி பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுடன் உறவுக்கார பிள்ளை ஒன்றும் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உறவுக்கார பிள்ளை இந்த குடும்பத்தினருடன் மட்டக்களப்புக்கு செல்லும் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கடந்த திங்கட்கிழமை மட்டக்களப்பில் இருந்து வந்த இந்த குடும்பத்தினர் ஜாயல, பின்னவல உட்பட பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். இன்று மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்திலே பேருந்து பயணித்த மூவர் சிறு காயங்களுடனும் மகியங்கன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தை தடுக்க முயற்சிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டிலே சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர்கள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளமை ஒட்டுமொத்த இலங்கையையும் பெரும் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்தியுள்ளது. எல்லாரும் அங்கே தான் போயிட்டாங்க. இப்போ எல்லா விஷயமுமே அங்கே தான் ஸ்பாட்டில் தான் பார்க்க வேண்டியது. வருவதாவது வவுனியா கோவில் குளம் உமா மகேஸ்வரன் சந்திக்கு அருகாமையில் இளைஞர்கள் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட